சஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி இல்லை, என்னை நேற்றே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஈவினிங்கே என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நைட்டு என் கையில் ஆர்டரே கொடுத்துட்டாங்க. பட் இந்த சஸ்பென்ஷன் எதுக்கு அப்படின்னு கேட்டால், சிலர் வந்து உண்மை நிரூபிக்கப்பட்டதுனால சஸ்பென்ஷன் சொல்லிவிட்டு அடுத்த கட்ட செய்திகளை போட தொடங்குவாங்க. அந்த விவரம் தெரியாதவர்கள். காவல்துறையில் சஸ்பென்ஷன் அப்படின்றது வந்து இதை விசாரிக்கிறதுக்காக என்னை சஸ்பென்ஷனில் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த விசாரணை நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி மேலும் அடுத்து எதுவும் போட்டுற வேண்டாம். நேற்று நைட்டு சஸ்பென்ஷன் ஆகியிருக்கு எனக்கு. ஸோ இது போலீஸ் ப்ரொசீஜர். இதில் வந்து எந்த ஒரு பெரிய இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இப்போது நம்ம நம்புவோம். இது வரைக்கும் நான் யாரையும் பழித்து பேசலை. இந்த வீடியோ பதிவிடுறது தான் என்னுடைய தப்புன்னு எனக்கு தெரியும். வீடியோ டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு அகெயின்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் யாரையுமே குறை சொல்லி பேசுகிறேன். பட்டு இந்த மீண்டும் ஒரு தவறான செய்திகள் உண்மை நிரூபிக்கப்பட்டு விட்டது, அதனால் சஸ்பெண்ட் ஆகிட்டார், கையும் களவுமாக சிக்கினார், அந்த மாதிரி எதுவும் தயவுசெய்து போட்டு இன்னும் மேலும் மேலும் சாகடிச்சிடாதீங்க. ஏன்னா சஸ்பென்ஷனே எனக்கு வந்து பெரிய இழப்பு மாதிரி தான். ஏன்னா இந்த ஏர்லியர் பீரியடில், இந்த சஸ்பென்ஷன் பீரியடில் நான் என்னை ப்ரூவ் பண்ணிட்டு தான் நான் திரும்ப இந்த வேலைக்கு வரணும்னு இருக்கிறேன். ஸோ இந்த சஸ்பென்ஷன் வாய்ப்பு நான் நல்லா இருந்துட்டு நான் இந்த புகார்லேருந்து விடுபட்டதுக்கப்புறம் நான் திரும்ப யூனிஃபார்ம் போட்டுட்டு நான் ஃபர்தராக உங்களுக்கு நானே அப்டேட் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி சஸ்பென்ஷன்னு செய்தி வரும். உண்மையிலேயே 7 லட்சம் பேர் நேற்று நான் பேசின அந்த விளக்கத்தை கேட்டிருக்கிறீங்க. 3000 பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இத்தனை பேருக்காக, இத்தனை நல்லவர்களுக்காகவே நான் இந்த யூனிஃபார்மை நான் திரும்ப போடணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரிசைன் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எதுக்காக நம்ம ரிசைன் பண்ணணும்? இத்தனை பேருக்காக நம்ம இந்த வேலைக்குள்ளே திரும்ப வரணும் அப்படின்றத ஆசைப்பட்றேன். சீக்கிரம் பிரேக் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஒன்றும் இஷ்யூ இல்லை. கடவுள் நம்ம பண்ண நல்லதுகள் நம்மளை காப்பாற்றும். அதனால் எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே என் மேலே புகார்கள் இருக்க வாய்ப்புகள் இல்லைன்றது 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது.